லைலத்தின் உஸ்ரிய பி, என்னை மேராஜிற்கு அழைத்து செல்லப்பட்ட அந்த இரவில் நான் மூசா அலைஹிஸ்ஸலாமின் கபரை கடந்து சென்றேன். ரஅய்து மூசா யுஸல்லி ஃபீ கபரிஹி, மூசா தனது கபரிலே தொழுது கொண்டிருந்தார். புகாரில இருக்கு, எல்லா நூல்லையும் இருக்கு. ரஅய்து மூசா யுஸல்லி ஃபீ கபரிஹி, மூசா கபரிலே தொழுது கொண்டிருந்தார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே போகிறார்கள். போவது இரவு நேரம். இரவு நேரம் வெளியில் உள்ளது தெரிகிறதே பெரிய பாடு. தமிழில் சொல்லுவாங்கல்ல, பகல்லையே பசுமாடு தெரியல, நைட்டில் என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரி இரவிலே பயணம். எதிரிலே உள்ளவைகள் அல்ல, கபருக்கு கீழே ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் தொழுகுவதை சஹீஹான ஹதீஸுகளில் வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பேசுகிறார். இது ஒரு பெரிய ஆச்சரியம் அல்ல சஹாபாக்களை பொறுத்தவரை. காரணம் என்னன்னா, நிறைய தடவை தொழுகையிலேயே சொல்லியிருக்காங்க, இன்னி அரா மாலா தரவுன வஸ்மஉ மாலா தஸ்மஉன், நீங்க பார்க்காததையெல்லாம் நான் பார்க்குறேன், நீங்க கேட்காததையெல்லாம் நான் கேட்குறேன். நிறைய தடவை சொல்லியிருக்காங்க. தொழுகையில் முன்னாடி இமாமத் செய்வாங்க, தொழுகை முடிஞ்ச உடனே கேட்பாங்க யார் பேசினது. வேற ஒரு தடவை கேட்டாங்க யார் சலாத்துக்கு பதில் சொன்னது. தொழுகையில் இருக்கிறப்பவே யாரோ அஸ்ஸலாமு அலைக்கும் இருக்காங்க போட்டிருக்கு, அவரு வலைக்கும் சலாம்னு வழக்கம் போல சொல்லிட்டாரு. பர்டிகுலராக கேட்டிருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடியும் பார்ப்பார்கள். அராமாலா தரவும் சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா சூறாவை உங்களில் யாரோ ஓதிட்டு இருந்தீங்க நான் தொழுக வைக்கிறப்போ, யாரு அவர் எந்திரிச்சு நான் தாங்கிறார். பர்டிகுலராக சூறாவை சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலாவை ஓதிட்டு இருந்தீங்களே யாரு, அவர் எந்திரிச்சு நான் தான் சொல்றாரு. தொழுது முடிச்ச ஒன்று கேட்குறாங்க, உங்களை யாரோ ஓடி வந்து சேர்ந்தீங்களே தொழுகையில் யாரு. இப்படி நம்ம கேட்க ஆரம்பிச்சோம்னா எல்லாமே கடைசி ஸ்டெப்பில் பெரும்பாலும் ரன்னிங்கில் தான் வர்றாங்க. ஒது செஞ்சுட்டு தட்டன்னு வந்து அதில் ஜாயிண்ட் ஆகிறது. நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, இந்த பள்ளிவாசலுடைய ஒழுக்கங்களில் ஓடி வரவே கூடாது. ஒது செஞ்சதுக்கு பின்னாடி நார்மலாக மட்டும்தான் நடந்து வரணும். நாமெல்லாம் ஓடி வர்றதுக்கு அர்த்தமே வேறு. என்னன்னா, கொஞ்சம் பின்னாடி எந்திரிச்சு நின்று ஒரு ரக்காய் தொழுவோம், அதில் 5 நிமிஷம் லேட் ஆகும். அதில் பின்னாடி யாராவது தக்பீர் கட்டிக்கிட்டா கடந்து போகிறது கஷ்டமாயிடும். இதில் ஏதாவது சுன்னத் தொழுகைக்கு பின்னால் பயானுன்னா அது அதை விட சிரமமாயிடும். அதனால் தட்டப்புட்டன்னு ஓடி வந்து எப்படியாவது சேர்ந்துடுறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒருத்தர் அப்படி ஓடி வந்து சேர்ந்துட்டார். கட்டன்னு வந்த ஒரு ரசூல்லா தொழுகை முடிஞ்ச ஒன்று கேட்டாங்க யார் ஓடி வந்தா. நான் தான். எல்லாத்தையும் சொன்னாங்க ஜாதக்கல்லாஹு ஹிர்ஸன், முதல்ல நீ எதனால் இப்படி ஓடி வந்த, அல்லாஹ்வின்